நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. நான் இன்னும் யார் யாருக்கு வரணும்? இன்னைக்கு யாருக்கு யாருக்கு இருக்காங்கன்னு தெரியல. 2 நேத்து ஒரு 3 2 6 பேர் போயிருக்காங்க. இன்னும் 5 பேர் போகணும். 2 days 5 members. அதுல ஒண்ணு 24/7 வேற. சரி 24 hours வேற ஒண்ணு. ஆமா. அது மேபி சாட்டர்டே ஃபுல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாட்டர்டே இருக்க மாட்டாங்க சாம். இன்னைக்கு போயிட்டு இன்னைக்கு நைட்டு நாளைக்கு வரையும் இருப்பாங்க. சரி சாட்டர்டேன்ற ஃப்ரைடே. ஃப்ரைடேவா? ஆஹா, வியாழக்கிழமை டாஸ்க் முடிஞ்சிடும். நாளையோட முடிஞ்சிடும். இன்னைக்கு போயிருப்பாங்க, இன்னைக்கு நைட் இருப்பாங்க, நாளைக்கு இல்ல வெளில வந்துருவாங்க. நாளைக்கு 4 பேர் போனாலும் ஒருத்தருக்கு டைம் ஃபுல்லா எப்படின்னு தெரியலையே வராது. சிம்பிள். இன்னைக்கு 3 பேர் போயிட்டு ஒருத்தவங்க ஸ்டே பண்ணிடுவாங்க. நாளைக்கு 2 பேர் போயிட்டாங்கன்னா முடிஞ்சிடும்ல. ஆமா அதான் நாளைக்குன்னா ஃப்ரைடே தானே காமிப்பான். ஆமா. ஹாய் அபிகா. Hi Sam. வாய் எப்படி போச்சு இன்னைக்கு 1 hour? 1 hour நீங்க சொல்லுங்க 1 hour narrative உங்களுக்கு எப்படி இருந்தது? ரெண்டு ஃபேமிலியும் 25 மினிட்ஸ் கிட்ட, சாரி 20 மினிட்ஸ் கிட்ட கட்டினாங்க. இந்த கடைசியா ரெண்டு ஃபேமிலியுமே சாண்ட்ராவை குத்துனது வந்துச்சா? வந்துருச்சு. ஓகே. ரெண்டு ஃபேமிலி குத்துனாங்களா? ரஞ்சனி குத்துனாங்க. இவங்க என்ன பண்ணாங்க? அவங்க அம்மா வந்து திவ்யா கிட்ட வந்து சாண்ட்ரா கிட்ட வந்து கேப்லரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க போல. ஒருத்தவங்க கிட்ட மட்டும் கேப்லர்னு சொல்லி சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க போல. அது அரோரா கிட்ட வந்து திவ்யா வந்து ஷேர் பண்ணாங்க. அப்புறம் இந்த சபரி பாத்ரூம் இஷ்யூ ஒண்ணு கொண்டு வந்தானே, அது அன்வான்டா கொண்டு வந்தது, அது வந்துச்சா? வந்துருச்சு. அந்த லிப்ஸ்டிக் தானே? அந்த லிப்ஸ்டிக். அப்புறம் இவங்க வந்து கிச்சன் கிளீன் ஆகல அப்படின்னாங்களே, அதெல்லாம் அது வந்துருச்சு. அவ்வளவுதான் இன்னைக்கு. மற்றபடி அந்த வைப் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் போடும்போது சண்டை வந்துச்சு இல்ல? அது ஓகே, ப்ரோமோல வந்துச்சு. அந்த வைப் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் வந்துச்சா? வெளியில உட்காந்து பாட்டு டான்ஸ் எல்லாம் அதெல்லாம் வந்துச்சு. ஃபுல்லா வந்திருக்காதுன்னு நீங்க? ஃபுல்லா வரல. அந்த வாழை மீன் வழங்கு மீன் சாங் இருக்குல்ல, அது மட்டும் வந்துச்சு. அந்த ஒரு சாங் மட்டும் வந்துச்சு. என்ன ரசீனை காணும்? தெரியல. ரசீன் வந்தா நான் தூங்க போலான்னு பார்த்தேன். நாங்களே 12 மணிக்கு முடிச்சிருவோம் சாம். நாளைக்கு காலைல எழுந்திரிக்கீங்க 3 மணிக்கு. ஆமல சர்ச்சுக்கு போகணும்ல. நாங்க 2 நாளா 12:30 முடிச்சிடுவோம் மேக்ஸிமம். ரஜினி வந்து விட்டா போதும் கையோட கூட்டு போயிடுவா போல அமித்த, அப்படி இருந்துச்சு இப்போ லைவ்ல. ஓவர் ஆட்டிடியூடு, ஓவர் இன்ஃபர்மேஷன், ப்ராசஸ் பண்றது. அவங்க கடைசியில என்னதான் ப்ராசஸ் பண்ணாலும் திரும்பி போய் சாண்ட்ரா கிட்ட பார்வதி கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். வேற வழி இல்லை அவனுக்கு. அவங்க லிட்ரலி நீயும் போய் கனி கேங்கோட சேரு, கனி விக்ரமோட சேரு, அப்பதான் நீ வெளியில இன்னும் நல்லாவே தெரியுவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அவ்வளவுதான். அப்படிதான் எனக்கு பட்டுச்சு கானா வினோத்து. ஆனா அந்த காலையில கானா வினோத்து சண்டை போட்டுதான் அவங்க பார்த்திருக்க மாட்டாங்க. பார்த்திருப்பாங்கன்றீங்க? இல்ல பார்த்துக்க மாட்டாங்க. ஹலோ ஹலோ. 1 hour எப்படி போச்சு? யார் அடிச்சிருக்காங்க? சாண்ட்ரா. சாண்ட்ரா அடிச்சிருக்காங்களா என்ன? அடிச்சிருக்காங்களா? ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்களா? எப்படி சொல்றது, ஆனா என்ன சொல்றது, அப்படிதான் இருக்கு.
1 ஹவர் எப்படி போச்சுன்னு விடுங்க. இப்ப நான் ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். திவ்யா வந்து அந்த ஃபோட்டோக்கு முன்னாடி பார்வ நிக்கும்போது, அந்த மாரி தள்ளி விட்டது வந்து, அது ரொம்ப ஒரு மாரி ஆட்டிட்யூட் அது நல்லாவே இல்ல. நீங்க நகருங்க அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படி பண்றது? எனக்கு திவ்யா அவங்க பேரண்ட்ஸ் பண்ணதும் புடிக்கல. திவ்யாவோட ஆட்டிட்யூடும் புடிக்கல. ஆனா திவ்யாவுக்கு ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப ஆட்டிட்யூட் தான். அவங்க மட்டும் தான் செல்ஃப் ரைட்டியஸ். அவங்களால கிரிட்டிசிசமே எடுக்க முடியாது. ஒரு 6 வயசு குழந்தைகிட்ட போய் சண்டை போடுவாங்க. உங்க அம்மாவை கூட்டிட்டு வா கேக்குறேன்னுவாங்க. அந்த குழந்தை அழும்போது உங்க அம்மா 5 டேஸ்ல வந்துருவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்ன சொல்றதுனே தெரியல இந்த திவ்யா. இலைட் மைண்ட் செட்டுங்க, அவ்வளோதான் விடுங்க. அதுகிட்ட போய் என்னதான் பேசிட முடியும் மாட்டீங்க. நீங்க பணம் இருந்துட்டு பிஆர் எல்லாம் நல்லா செட் பண்ணிட்டு கிளாஸ் வந்துட்டா மைண்ட் நம்ம செட். வின் பண்ணலாம். இல்லைங்க அந்த டாப் 5 ஸ்டேஜுக்கு போகலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா நீங்க நிஜமா பீப்புளை வந்து கிரவுண்ட் லெவல்ல வந்து உங்களை ஒரு பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ எமோஷனலா கனெக்ட் பண்ணி திவ்யாவால வந்து ஒரு ஆடியன்ஸை பேச வைக்க முடிஞ்சதுன்னா பேச வைக்க முடியல. இந்த பிக் பாஸ் வேணா பேசிக்கலாம், திவு திவு அப்படின்னு பேசிக்கலாம். ஸோ மேபி ஆடியன்ஸ் அந்த அளவுக்கு அவங்க கவர் பண்ணல, பிக் பாஸ் மட்டும் தான் கவர் பண்ணியிருக்காங்க. அவங்க தன்னை சவுண்டாக உணர்கிறாருங்க. நீங்க என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? பாவத்தை பட்ஜெட் சவுண்ட் போல. மீஷோ ஸ்டார்டிங்ல அர்ச்சனாவோட கம்பேர் பண்ணீங்க, இப்ப சவுண்டோட கம்பேர் பண்றீங்க. இதெல்லாம் யோ, என்ன என்ன வந்து திட்டிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன தெரியும் சவுண்ட் எப்பேற்பட்ட பிளேயர் தெரியுமா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. சொன்னேன், டேய் யார்டா பேசிட்டு இருக்கீங்க, பைத்தியக்காரங்களா இருக்கீங்கடா. பிஆர்னா ஒரு அளவு வேணாமா? யாரும் யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்கய்யா. இல்லையா, என்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. சரியா, உனக்கு என்ன தெரியும் சவுண்டை பத்தி அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நானும். பேசுங்கடா. என்ன பேச முடியும் பேசுங்கடா. இல்ல சாண்ட்ரா ஆர்மி கேட்டுன்னு அபிகாவே ஃபிக்ஸ் பண்ணிட்டானுங்க போல. எல்லாரும் அபிகாவை டேக் பண்ணிட்டு இருக்கானுங்க. எதுக்கு எதுக்கு நீங்க நிறைய பேரை மீட் போட்டு வச்சிருக்கனால உங்க ட்வீட்லாம் அவங்க 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 உங்களை டேக் பண்றதெல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. தெரிய மாட்டேங்குது. யார் என்ன எதை பத்தி போட்டாங்க அதை சொல்லு. எதையாச்சும் போட்டுட்டு இருப்பாங்க. விடுங்க விடுங்க. பார்த்தேன். அவங்க நிஜமான சில பேர்லாம் பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு. சரியா, ரொம்ப பாவமா இருக்கு அபிகாவை டேக் வந்து பண்றதெல்லாம் அப்படி பார்க்கும்போது. காத்து கூத்து கத்திருக்கேன். டேய் அவங்க உன்னை நான் பார்க்க கூட மாட்டாங்கடா. யார் அது இப்படி எல்லாம் நான் மியூட் பண்ண நேரத்துல வந்து இப்படி கதறிட்டு இருக்கு. பண்ணாதீங்கடா, நான் இப்பயே சொல்ற ஸ்பேஸ்ல. நீங்க எனக்கு நான் உங்களை ஃபாலோ பண்ணாலுமே இது பண்ணாலுமே நான் உங்க ரிப்ளைஸ் எல்லாம் படிக்க மாட்டேன், கோட் ரீச் படிக்க மாட்டேன். ஸோ தயவு செஞ்சு எனக்கு வந்து போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு தோன்றதை எழுதிட்டு நான் போயிட்டே இருப்பேன். தனியா புலம்பிட்டு இருக்காங்க. சாமெல்லாம் கோட் போட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க. சாம் கண்டுக்கவே இல்லை. சரி நம்மளாவது அடிக்கலாம்னு சாம் கிட்ட ஆமா, கேட்டா அவன் நான் போடுற போஸ்டே அவன் பார்க்க மாட்டான். அவனை சாமி டேக் பண்ணி போட்டாலும் பார்க்க மாட்டான். இதுல கோட் பண்ணி உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேட்டு இருக்கானுங்க சாம் கிட்ட. யார் அது? பூமர் சாமன்லாம் வேற ஒருத்தர் எழுதின்னு இருக்காரு. ஆமா, என்ன கர்மத்தை வேணாலும் சொல்லிட்டு அவரே ஒரு பூமர் தான். கண்டுக்கவே மாட்டேன். பூமர் தான். சாம ஆமா. பூமர் சொன்னவரே ஒரு பூமர் தான். ஓகேவா? ஆனா அவர் ப்ராக்ரசிவ் நினைச்சு சொல்லிட்டு இருக்காரு. யாரு சார் how do I tell you? நான் குரூப்ல போறேன். நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நான் அதான் கேட்டேன், நான் ரிப்ளை கொடுக்கட்டேன்னு. வேணா விக்னேஷ், அதுவே ஒரு பூமர் தான். பூமர்கிட்ட டைம் வேஸ்ட் பண்ணாத. அதுக்கு ஒரு 4 ட்வீட் 8 ட்வீட் வந்துகிட்டு இருக்கும். அதுவும் வாஸ்தவம்தான். ஓ, எனக்கு ஜாலியா டைம் பாஸ் ஆகுதியா அதாவது இவனுங்கெல்லாம் எப்படின்னா இந்த வருஷம் பூமரா இருப்பானுங்க, அடுத்த வருஷம் அப்படியே அப்படியே ப்ரொக்ரெசிவா மாறிடுவானுங்க. திரும்பி அதுக்கு அடுத்த வருஷம் அவங்களுக்கு ஃபேவரட் ஆர்கனைசேஷன் அப்படியே ரிவர்ஸ்ல அடிப்பானுங்க. சாம், இது வந்து இப்ப அவங்க முட்டு கொடுக்குற ஆளா இருக்கறனால இப்ப இந்த மாதிரி சொல்றாங்க. இதுல என்ன தப்பு, அது அந்த பொண்ணோட முடிவு, அந்த பொண்ணு என்ன வேணா பண்ணலாம் இப்படி பேசுவாங்க. அடுத்த வருஷம் வந்து வேற யாராவது ஒரு பொண்ணு அவங்களுக்கு பிடிக்காத பொண்ணு சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சே பொண்ணா இது, இதெல்லாம் சொசைட்டிக்கு எவ்வளவு கேடு தெரியுமா, இப்படி எல்லாம் பண்றாங்க. சொசைட்டி கேடு. அது வேறதான். ஆமா, அது ஒண்ணுதான். ஒரு பேட் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி பொண்ணுங்கலாம் தமிழ்நாட்டுல இருக்கவே கூடாதுங்க. இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. அது ஓகே, அது நான் கேட்டிருக்கேன். அந்த பூமர் பேசுனதே நான் கேட்டிருக்கேன் ஆல்ரெடி ஸ்பேஸ்ல. ஓகேவா? ஆனா நான் போட்ட போஸ்டே அந்த பொண்ணை நான் பொண்ணை பத்தியோ இல்ல அவங்களுடைய பர்சனல் சாய்ஸை பத்தியோ அவங்க இருக்கிறத பத்தியோ நான் பேசல. இந்த ஷோக்குன்னு ஒரு இது இருக்கு, ஒரு ரீச் இருக்கு. ஓகேவா மக்களே? அது அந்த ரீச் வந்து பல பேரை வந்து மேனிப்புலேட் பண்ணும். இந்த ஷோவே மக்களை நம்மள மேனிப்புலேட் பண்றது தான். ஓகே, இவங்க வந்து இப்படி வரலாம் இப்படி வந்துடலான்னு. இப்போ கடைசியா ஒரு பையன் கூட பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ்க்கு வரணும்னு சொல்லிட்டு எவ்வளவு தூரம் வந்து என்னமோ முட்டி போட்டே அந்த ஒரு போர்டெல்லாம் வச்சு நடந்து வந்தான். அந்த மாதிரி ஒரு அளவுக்கு வந்து ஒரு ரீச் இருக்கு இந்த ஷோ.
இதுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி. அப்போ இது நீங்க என்ன வேணாலும் பண்ணி ஒரு கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணிட்டா நீங்க இந்த ஷோக்கு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு தப்பான முடிவுக்கு தான் பல பேர் தள்ளப்படுவாங்க. அதே மாதிரி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு விரக்தியில இருக்கிறவங்களுக்குலாம் இந்த முடிவு வந்து அவங்களுக்குலாம் தப்பான ஒரு மெசேஜா போய் சேரும். அதனாலதான் சொல்றேன், இந்த ஷோக்குன்னு ஒரு நாவடக்கம் தேவை. இப்படிலாம் நீங்க ஃபன்னா பேசுறதா இருந்தாலும் சரி, இல்ல உங்க பர்சனல் சாய்ஸா இருந்தாலும் சரி, அதெல்லாம் வெளியில வச்சுக்கோங்க. உங்க இன்ஸ்டாகிராமோட நிறுத்திக்கோங்க, இல்ல உங்க ட்விட்டரோட நிறுத்திக்கோங்க. இது பிக் பாஸ் ஷோ. இந்த பிக் பாஸ் ஷோக்குன்னு ஒரு ரீச் இருக்கு. அந்த ரீச் வந்து மத்தவங்கள மேனிபுலேட் பண்ணி அவங்கள வந்து நீங்க ஒரு கொடுக்காம சரி. நீங்க ஒண்ணு ஷோக்காக நீங்க கன்டென்ட்டுக்காக பண்ணாலுமே, அது ஆப்வியஸ்லி அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில போய் சேருது இல்லையா? குழந்தைங்க எத்தனை பேர் பார்க்குறாங்க இந்த ஷோவ? அ இன்னைக்கு சிவரஞ்சனியே வந்து சொல்லுது. சிவரஞ்சனியா, ஸ்ரீரஞ்சனி, நான் செலக்டிவா தான் நான் வச்சு காமிப்பேன். நான் வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து இப்ப நீங்க இப்படி பேசுவீங்க. நாளைக்கு இதே கண்டஸ்டன்ட் உங்களுக்கு இதே மாரி யாராவது பேசுறவங்க உங்களுக்கு பிடிக்காது. இப்ப இதே வார்த்தைய பார்வதி பேசியிருந்தா நீங்க சும்மா விட்டுருப்பீங்களா? அதுதான் மேட்டர். இப்படி செலக்டிவ் அம்னீசியால இருக்காதீங்க. இந்த ஷோ வந்து ரீச் எவ்வளோ பேருக்கு குடுக்குதுன்னு பாருங்க. இதனால அவங்க அவங்க பாதிக்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்துல வச்சு நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஐ டோன்ட் கேர். கரெக்ட் தானே ரசியா? வேற மாதிரி கண்டிப்பா. வேற ஒரு கரெக்ட்டே தான். அதுதான் அந்த ட்வீட். அத விட்டுட்டு நான் அந்த பொண்ணையும் சொல்லல. அவங்க பர்சனல் சாய்ஸையும் சொல்லல. நேஷனல் எத்தனை வார்த்தைகள் வந்து ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் கூட யாராவது பேசினா நீங்க பொங்குறீங்க. இது நேஷனல் டெலிவிஷன்ல இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்கன்னு. அப்ப இதுவுமே ஒரு தப்பான எக்ஸாம்பிள் தான். இது நீங்க ஃபன்னோ, காமெடியோ, என்ன எழவோ ம். அது பெருசாகும். நெறைய என்ன பேருக்கு பொறுத்த வரைக்கும் சீரியஸ்னஸ் தெரியல சாம். அவ்வளோதான். என்ன பொறுத்த வரைக்கும் அது கான்ட்ரோவர்சி தான். அவ்வளவுதான். அது சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் சரி, அழுதுகிட்டே சொன்னாலும் சரி, சீரியஸா சொன்னாலும் சரி. நான் சொல்றேன் நெறைய பேத்துக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியல. ஆமா, நீங்க ஒரு 10 பேர் இத பார்த்துட்டு, "ஏய் பார்றா, ஈஸியான மெத்தட்ரா நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு, நம்ம ஃபேமஸ் ஆகுறதுக்கு. இந்த மாரி ஒரு கான்ட்ரோவர்சி பண்ணா, இல்ல இந்த மாரி இன்ஸ்டாகிராம்ல இப்படி நம்ம போஸ்ட் போட்டா." அப்படின்ற மாரி உங்க மைண்ட வந்து அது வந்து மாத்தல. அப்ப அப்ப இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஒரு எஃபோர்ட் போட்டு உழைக்கிறவன்லாம் என்ன கேன பயலா? அந்த சேஞ்ச் பண்றது தானே இப்ப அதனால தானே ஆகுது. இப்போ உங்களுக்கு ஒரு இத எடுத்து பார்க்கும்போது, ம். இந்த ஆட்டிட்யூடே இப்ப சேஞ்ச் ஆகுது. ஓகே இப்படி பண்ணி வந்துடலாமா? இப்படி பண்ணாலும் கிடைக்குமா சான்ஸ்? அப்படின்னு மாரி அந்த மாரி பேச ஆரம்பிச்சுடுறாங்க. பேச நாட் ஓகே. ஆரம்பிச்சுடுறாங்க. ம். அட் அ பாயிண்ட் தேர் நீட்ஸ் டு பி சம்ஒன் ஹூ நீட்ஸ் டு ஸ்டாப் திஸ். அது நீங்க தான் அந்த ஷோல போறவங்க தான் இதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். நம்மளால மத்தவங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ம். இல்ல அந்த கான்ஷியஸ்னஸ் நெறைய பேத்துக்கு இல்ல அந்த ஷோல இப்போதைக்கு. ம். அட்லீஸ்ட் கரண்ட் இந்த சீசன்ல. ஹோஸ்டே சொல்றாரு, பணம் ரிமோட் எடுத்து மாத்திட்டு போங்க. உங்க கையில தான் ரிமோட் இருக்கு. ம். ஆரம்பத்துல அதுல தானே போட்டு அடிச்சோம் நம்ம 18+ 18+ன்னு. ம். இப்ப ஸ்டில் இது ஒரு ஃபன் வேல சொன்னாலும் 18+ கன்டென்ட் தான் அது. அது புரியறதுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுதுன்னு தெரியல. There's a lot of kids watching this show. நிறைய பேருக்கு கிட்ஸ் ஃபேன்ஸ்லாம் நிறைய இருக்காங்க. And people come for that specific reason. நான் இவங்க 2 பேருமே தப்பு ரீச் தான் இருக்கு, ரீச் சொல்றேன். இருக்கு. பார்வதி கமருதீன் பண்ணிட்டு இருக்கறதும் அதோட பயங்கர அக்லி தான். அதுவும் தப்பு தான் ஆப்வியஸ்லி. ம். அதாவது அத தப்புன்னு சொல்றவங்க யாரும் வந்து இந்த அரோராவை வந்து தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் அரோரா சப்போர்ட்டர்ஸா இருக்காங்க. அரோரா மேல தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. பாவம் அந்த பொண்ணு, பாவம் ஃபேமிலி இல்ல வந்து இப்போ அந்த பொண்ணு வந்து கேம் நல்லா இப்போ தானே அந்த விளையாடுது. லைவ்ல அந்த திவ்யாவும் அவங்களும் பேசிட்டு இருந்தாங்களா, அப்ப கூட அந்த சாண்ட்ராவை சொன்னாங்க அவங்க அம்மாலாம் பேசிட்டு இருக்கும்போது, கானா வினோத் எதுக்கோ வருவார் வந்துட்டு வந்துட்டான், இவன் வயசு வித்தியாசம் என்னமோ சொல்லும், என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான் பெருசு அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லும் அரோரா. அப்போ நீ தான் போயிட்டு அவங்ககிட்ட கானு குட்டி விண்ணு குட்டின்னு போய் பழகுற.
அப்போ இப்போ பின்னாடியே வரான்னா, அதுக்கு நீ தான் ஒரு திரும்பி அதுக்கு ஒரு அவன போட்டு அட்டாக் பண்ற. அது வந்து ஃபன்னு ப்ரோ. இது வேறயா? இது எப்ப என்ன நடந்துச்சு? பண்ணு? இப்போ அந்த நீங்க பார்க்கலையா? அந்த நான் பார்க்கல. அமைச்சு பெட்ரூம்ல படுத்துட்டு திவ்யா கூட நைட்டு பேசிட்டு போடல. இருந்தாங்களே அதுவா? ஓகே. ம். நான் 1 ஹவர்ல பார்த்துட்டு இருந்தேன். சோ இதை நான் கவனிக்கல. 24 ஹவர்ஸ் வந்துச்சு அது. இவன் ஒருத்தன் ஏதோ ஒண்ணு இப்போ வயசான காலத்துல பின்னாடியே சுத்துறான் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. யாராவது பார்த்துருந்தீங்கன்னா அது ரெக்கார்டு இருந்தா எடுத்து போங்க. நான் எடுக்கிறேன் ஏரியா லைவ்ல. இது எப்போ பாரு எதையாச்சும் இந்த மாதிரி சொல்லிட்டு அப்புறம் வந்து நான் ஃபன்னுக்கு சொன்னேன். ஏன் காணு குட்டி அப்படின்றா. என்ன பண்ணுது இதுல? என்ன பண்ணுது? அந்யூன்யமா பழகுறாங்க. உங்களுக்கு என்னங்க கேட்டா பூமர்ன்றாங்க அவங்கள. நீ தானம்மா சுத்திட்டு இருந்த எனக்கு கானு குட்டி இருக்கான், வினு குட்டி இருக்கான். எங்க திவாகருக்கே அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. திவாகர் கூட அவங்க அப்படிதான் சுத்துனாங்க. சொல்லலையா? எல்லாரும் இங்க வந்து அச்சோ கையை பிடிச்சி இழுத்துறான்னு கத்தலையா நம்மலாம் இங்க. அப்புறம் சைலண்டா இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்றது. சரி ஸ்பீக்கர்ஸ் பேசிட்டோம். தருண் ப்ரோ பேசுங்க. தருண் ப்ரோ சைலண்டா இருங்க. கொஞ்ச நேரம் ஆகும் போறேன் பேச முடியும். சரி ஓகே ஓகே. நந்தினி பேசுங்க. ஓகே, இன்னைக்கு திவ்யா ஃபேமிலி வந்தாங்க. அண்ட் அமித் ஃபேமிலி. அமித்தோட டாட்டர் ரொம்ப பிடிச்சி போச்சு. வாவ், சோ ஸ்வீட் ஆக்சுவலி. அந்த பொண்ணுக்கு இந்த ஏஜ்ல எவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி, ஒரு அனலைசேஷன், ஒரு ரெஸ்பெக்ட், அந்த எல்லாமே ஒரு டேலண்ட் எல்லாமே அவங்கள பார்த்தோன்னே ஆக்சுவலி அந்த பேரண்டிங் வந்துட்டு இன்கேஸ் சில இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அந்த குழந்தைய பார்த்தோன்னே இப்படிதான் வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி க்யூட்டா இருந்தது அந்த பொண்ணோட மொமெண்ட்ஸ். ஐ லவ்ட் ஹர் ஆக்சுவலி. அண்ட் திவ்யா ஃபேமிலி வந்தாங்க. பாரு கிட்ட ரொம்ப ஒரு மாதிரி புல் பண்ணாங்க அவங்க டாடி. அந்த பொண்ணுக்கு என்னன்னா ஒரு மைண்ட் செட் லைக் அவளுக்கு அப்பா இல்லை. அந்த ஒரு மொமெண்ட்ல நம்ம வீட்டுல இருந்து அப்பா கிட்ட எவ்வளவு ஜோவியலா பேசுவோம் அந்த மாதிரி ஒரு அவ எடுத்துக்கிட்டா அந்த மொமெண்ட்டை. அந்த மாதிரி ஒரு எமோஷனலா ஃபீல் பண்ணி தான் அவங்க புல் பண்ணாலுமே அது வந்து ஒரு ஸ்போர்ட் எப்பவுமே வந்துட்டு ஆப்போசிட்டா ரியாக்ட் பண்ற பாரு இன்னைக்கு வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டா. ஏன்னா இது அப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோவியலா எடுத்துட்டா. பட் அது வந்து எனக்கு ஒரு சில டைம் ஓகேவா இருந்தது, ஒரு சில டைம் ஒவ்வொரு போடா போன மாதிரி இருந்தது அவங்க டேடி. அண்ட் கம்ருதீன் வினோத் வந்து தேவையில்லாம போய் அவங்க அப்பா கால விழுந்திருக்க தேவையில்லை. இது ஒரு கேமு, இதுல அப்படிதான் இருக்கும். எதுக்கு போய் வாண்டடா போய் விழுந்தாங்கன்னு தெரியல. அதை வேற அவங்க அம்மா வந்துட்டு ஏதோ காலில் விழுந்தாங்கன்ற மாதிரி. எனக்கு புரியவே இல்லை. எனக்கு நிஜமாலே தட் ஃபெல்ட் வெரி பேட் ஆக்சுவலி. காலில் விழுந்துட்டாங்க உங்ககிட்ட இதா பேசினவங்களாம். இது என்னது? அப்போ உங்க பொண்ணு பின்னாடி எத்தனையோ டைம் பேசியிருக்கிறாங்க. உங்க பொண்ணு வாண்டடா போய் புல் பண்றாங்க. பாருவாது டைரக்டா அட்டாக் பண்றா. திவ்யா வந்துட்டு ஒரு மொமெண்ட் கூட இது வரைக்கும் டைரக்டா பாரு கிட்ட அட்டாக் பண்ணதே இல்லை. எந்த ஒரு இதா இருந்தாலும் ஆர்குமெண்ட்ஸா இருந்தாலுமே. பட் இவ வந்துட்டு லைக் இவங்க பொண்ணுதான் போயிட்டு எல்லாரோட விஷயத்துலயும் போக் பண்ணி அதுல இருந்து ஏதாவது ஒரு வேர்டு எடுத்து இது பண்ணி பேசுவாங்க. பட் அவங்க பேரண்ட்ஸ் வந்து சொன்னது என்னமோ அவங்க மேபி நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லைக் பாரு தான் வந்துட்டு திவ்யாவுக்கு இப்போ காம்படிட்டரா இருக்காங்க. ஸோ திவ்யா பாருவை போட்டு இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வந்திருப்பாங்க போல. அவங்க டேடி கார்டன் ஏரியால வந்த உடனே அவங்க அம்மா வந்து மைக்கு போட்டிருக்க பார்த்து பேசுங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் சொல்லியிருப்பாரு. பாத்தீங்களா? அது யாராவது நோட்டீஸ் பண்ணீங்களா? ஆமா தெரியும். பாத்தீங்களா? அது எனக்கு ஃபிஷ்ஷியா அந்த மொமெண்ட்டே எனக்கு ரொம்ப ஃபிஷ்ஷியா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க அண்ணா வந்துட்டு அப்படியே மைக் ஏதோ தப்பா போட்டிருக்காங்க, அதை அட்ஜஸ்ட் பண்றங்கிற மாதிரி அதை அப்படியே மாத்திட்டாங்க. ஆக்சுவலா நடந்தது என்னமோ அவங்க டேடி வந்து பார்த்து பேசு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாரு. ஆக்சுவலி அவங்க அம்மா தான் நிறைய வார்த்தை விட்டாங்க. அவங்க ஆக்சுவலி 24/7 பார்க்கல எனக்கு தெரிஞ்சு. அவங்க வெளியே சொன்ன பீப்புள் சொன்ன கமெண்ட் எடுத்து வந்து இவங்க வந்து போட்ட மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மேபி 1 hour எபிசோடு பார்த்துருப்பாங்க, அங்கங்க கிளிப்ஸ் பார்த்துருப்பாங்களா இருக்கும். அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. வெளியே ஒரு பீப்புள் சொன்ன இதை வந்து எடுத்து வந்து இங்க போட்ட மாதிரி இருந்தது. அண்ட் அவங்க அண்ணாவும் வந்துட்டுமே பாத்தீங்கன்னா அந்த 200% வந்துட்டு யாரோ சம் நேம் சொல்லி சொன்னாருல்ல, கௌதம். அது பியூரா அது நல்லாவே தெரிஞ்சிச்சு. எனக்கு எதுவும் தெரியல, அவங்க இதை சொன்னாங்க, எனக்கு எதுவும் புரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னது வந்துட்டு ஏதோ சம் ஹிண்ட் கொடுக்குறாங்க.
பொசிஷனை அது சொல்றாங்களா கண்டிப்பான ஹிண்ட் தாங்க. தட் இஸ் வெரி ஆப்வியஸ் ஹிண்ட். பெட்டி ஆப்வியஸ் எடுத்துறாத. பெட்டி எடுத்துறாத. ஆப்வியஸ் ஹிண்ட் 200% பெட்டி எடுத்துறாருக்க மாதிரி தான் அது. ஃபைனல் மேபி ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கோட் இருக்குன்னு வேர்டா நினைக்கிறேன். கூட இருக்கலாம். மேபி முன்னாடியே பேசி வச்சுட்டு கோட் வேர்டா கூட இருக்கலாம். அது திவ்யாவுக்கு ஏங்க தேவர் புரிஞ்சிருக்குமா கிவிங் அ இருக்கும். லிஸ்ட் ஆஃப் பீப்புள் தே ஆர் வெயிட்டிங் அவுட் சைடு. ஏதோ நேஹான்றாங்க. அப்புறம் வந்து அந்த ரித்திகா ரித்விகா 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 விஷ்ணு இதெல்லாம் ரித்திகா வந்து அந்த கௌதம் சிடபிள்யூசில வந்தாங்கல்ல அவங்க தான் அவங்க அவங்க தான் விஷ்ணு தான் சொன்னாங்களா அவங்க இதுக்கே வந்திருந்தாங்களேங்க. விஷ்ணு சொன்னாங்களா இல்ல ஆடியோ இல்ல சொன்னாங்க ஐ இல்ல மீன் சொன்னாங்க. வெல்கம்க்கே வந்தாங்கல்ல. ஐ மீன் விக்னேஷ் திவ்யா உள்ள விஷ்ணு போகும்போது சொன்னாங்க. விஷ்ணு கார் எடுத்துட்டு வந்தான் அப்படி சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் அப்வியஸா இருக்கு. லைக் அது எப்படி இன்னைக்கு அதாவது விசிட்டிங்க்கு வராங்க, ஃபேமிலி என்டருக்கு வராங்க. இன்னைக்கு எதுக்கு அவங்க வெளியே வெயிட் பண்றாங்க? இட்ஸ் நாட் ரிலேட்டபிள் ரைட். அவங்க வந்து ஆனா இப்படி வெயிட் பண்றாங்க, உனக்காக வந்திருக்காங்கன்னு சொல்றதெல்லாம் ஒரு மாதிரி ஸ்டூபிடா இருந்தது. இதெல்லாம் எதை மீன் பண்ணுது அப்படின்னா அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்காக, ஸோ யூ டோன்ட் வரி அபவுட் இட் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு இன்ட் கொடுத்த மாதிரி இருந்தது. பட் இந்த பொண்ணு கேம் ப்ளே பண்ணி இந்த மாதிரி பிஆர் வச்சிருந்து பண்ணியிருந்தா அர்ச்சனா மாதிரி அப்படின்னா ஓகே. பட் எதுவுமே நீ பண்ணாம பிஆர் மட்டுமே வச்சுட்டு உள்ள வந்து நீ ஒரு பியூட்டி கார்டை வச்சுட்டு ப்ளே பண்றதுக்கு அவன் மற்ற கண்டஸ்டன்ஸ் போடுற எஃபோர்ட்லாம் எங்க இன்வாலிடேட் பண்ணுது? இது ரொம்ப தப்பா இருக்கு. அண்ட் இது ஒரு 2-3 சீசனாவே இதை நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஸ்டூபிடா இருக்கு. அப்போ எஃபோர்ட்ஸ் போடுறவங்க அதுக்காக ஒரு ஒரு இது மெனக்கிடுறவங்க அப்ப அவங்க எதுக்கு போடணும்? எல்லாருமே பிஆர் வச்சுட்டு வந்துடலாம்ல. அப்படியே இருந்தாலும் அந்த பிஆர் வச்சு வந்தாலும் பியூட்டி இருந்தா மட்டுமே நீங்க அதை எலிவேட் பண்ணி காமிக்கிறீங்க. சேனலோட இதுவுமே அப்படிதான் போகுது. பட் இதுவே சுபிக்ஷாக்கு அந்த மாதிரி பண்ணீங்களா? கிடையாது. கனிக்கு அந்த மாதிரி பண்ணீங்களா? கிடையாது. ஏன் பண்ணல? இது ஏன் இப்படி ஒரு இது என்ன நடக்குதுன்னே தெரியல. ரொம்ப சரி பிஆர் வைக்கிறது தப்பு கிடையாதுங்க. வீட்ல அவங்க ஏதாச்சும் பண்ணா ரிஃப்ளெக்ட் பண்ணா அதுக்கு பரவாயில்ல. பண்ணா There ரிஃப்ளெக்ட் is பண்ணா ஓகே, nothing. வெல் ஒண்ணுமே குட் பண்ணாதவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஹைப் பண்றது தான் இட் இஸ் நாட் குட். எதுவுமே பண்ணாம நீ டாப் லிஸ்ட்டுக்கு போவ, ஃபினால ஸ்டேஜ்ல நிக்கிற ஸ்டேஜுக்கு உன்னை பிஆர் கொண்டு போயிடும். நீ எதுவுமே பண்ண மாட்ட. அடுத்தவங்களை வந்து வேணும்னே பர்பஸா புல் பண்ணுவ. அதுல இருந்து ஏதாவது வேர்டு கிடைச்சா அதை சண்டையா இழுக்குவ. பட் நீயா ஒரு ஆர்ச்சஸ் பண்ணிக்கிட்டு ஒரு இது கண்டென்ட் கொடுப்ப. இது என்னது? நீ ஜெனியூனா ஒரு ஃபைட் வருது, ஒரு சுச்சுவேஷன் அப்படி உனக்கு மேக் ஆகுது, நீ அதுல போய் நீ ஒரு கொஸ்டின் பண்ற. அது ஒரு மாதிரி நல்லா கொண்டு போற கண்டென்ட்டா, பிபிக்கு ஏத்த கேமா கொண்டு போற, உன்னோட கேம் பிளே இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு இருந்தது அப்படின்னா நானே சப்போர்ட் பண்றேன். திவ்யாக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நானே அவளுக்கு ஃபேனா இருப்பேன். எதுவுமே பண்ணாம ரொம்ப ஸ்டூபிடா இருக்குது. வெயிட்டிங் ஃபார் ஹர் டு கிவ் சம் கண்டென்ட்ங்க. என்ன பொறுத்த வரைக்கும் there is no genuine content that see மொமெண்ட்ஸே இல்ல. என்ன இருக்கு? இப்போ அந்த வீடியோ போடுவாங்கல்ல அந்த இல்ல. டாப் ஃபைனலிஸ்டுக்கு, அதுல பாருக்கு வீடியோ போட்டா இந்த சீசனுக்கு ஒர்த்தா இருக்கும். சீரியஸ்லி டாப் 5 அவங்க வந்தாங்க அப்படின்னா அந்த வீடியோ யோசிச்சு போட்டாங்கன்னா பாருங்களேன். வேற யாருக்கு வந்து see that வீடியோ வந்து விக்னேஷ் அர்ச்சனா வீடியோ எவ்வளவு 9 மினிட்ஸா 11 மினிட்ஸ் 12 மினிட்ஸ் 12 மினிட்ஸ்க்கு இவங்களுக்கு வீடியோ போடுற வரைக்கும் இங்க எவன்ட்ட கண்டென்ட் இருக்கும்? என் பேஜ்ல பின் பண்ணி வச்சிருக்கேன் பாரு. சுத்தமா இல்ல. ஆக்சுவலி பாருக்கு இந்த சீசன்ல இருக்கு, மேக்ஸிமம் இருக்கு. எது வந்தாலும் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாருக்கு இருக்கு. வருங்க. பாரு வந்து அது வாரம் பூரா சண்டை போட்டுட்டு இருக்கு. அவளுக்கு வந்துரும். தாறுமாறா வரும். மிச்சவங்கள அது சொல்றேன். see 5 வேணும் மத்த உங்களுக்கு சரியா? டாப் அததான் 5க்கு சொல்றேன். வந்து அந்த வீடியோ கிடைக்கும். டாப் 5ன்ற போது அங்க வந்து அந்த வீடியோ போடுறவனுக்காவது டாப் 5 அப்படின்னு சொல்லி இருக்கணும். யோசிச்சு பாருங்களேன். இஃப் யூ டோன்ட் ஹேவ் பாரு இந்த டாப் 5 மிச்சம் யாருக்கு அந்த வீடியோ அவ்வளவு லென்த்தா வரும்? போது எதுவுமே இருக்காது. அந்த எலிமினேஷன் ஆகும்போது ஒரு வீடியோ போடுறாங்கல்ல, இது வரைக்கும் எந்த வீடியோவுமே ப்ராப்பரா இல்ல. ஒரு 2 மினிட்ஸ் கூட அந்த வீடியோ ப்ராப்பரா இல்ல. எஃப்ஜேக்கு ஏதோ ஓகேவா இருந்தது. எனக்கு இந்த வீடியோஸ் லிஸ்ட்லயே எஃப்ஜேக்கு ஓகேவா இருந்தது. மத்தபடி எந்த ஒரு வீடியோவுமே எனக்கு இம்ப்ரெஸ் ஆகல. கண்டென்ட்டும் இல்ல, சாட்டிஸ்ஃபைங்கா இல்ல. அண்ட் டாப் 5 லிஸ்ட்டுக்கு ஒரு வீடியோ போடும்போது எந்த கண்டஸ்டன்ட் அந்த அளவுக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, எந்த கண்டஸ்டன்ட் வந்து ஒரு மாதிரி நல்லா பண்ணிருக்காங்கன்னு கேட்டா ஒருத்தருமே இல்ல எக்ஸப்ட் ஆரு. எனக்கு தெரியல இவருங்க என்ன மாதிரி கொண்டு போவானுங்க, யாருக்கு அந்த குட் மெமரிஸ் கொடுப்பானுங்க. இவனுங்களுக்கே தோணணும் அந்த ஷோவை யார் ரன் பண்ணிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது. என்ன பண்ண போறானுங்களோ. நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இது அதை விட ட்விஸ்டா இருக்குது. நாளைக்கு ஏற்கனவே ப்ரோமோ வந்துருச்சே. சவுண்டு வந்துட்டாங்க. அது முன்னாடியே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏர்லியரா வந்துட்டு அது கிஃப்ட் மட்டும் கொடுத்துட்டு போறாங்க போல. நான் நினைச்சேன் சவுண்ட் வந்துட்டு ஏதாவது கண்டென்ட் கொடுப்பா எனக்கு இருக்கும்னு நினைக்கிறேங்க. இது this is way too less. ஓகே காலைல குடுக்குன்னு ஓடி வருவாங்களாம், முகத்தை கூட காட்ட மாட்டாங்களாம், கிஃப்ட் கொடுத்துட்டு போயிருவாங்களாம். யார் அந்த சாண்டாவா? இது எதுக்குடா யார் அந்த சாண்டா? இது எதுக்கு தேவையில்லாத. மேபி அந்த கிஃப்ட்ல ஏதாவது ட்விஸ்ட் இருக்குமோ அவங்க கொடுக்குற கிஃப்ட்ல இல்லையா?
இல்ல ஸ்வீட் திரும்பி மட்டும் தானா? வருவாங்கன்னு நினைக்கிறேங்க. அந்த சாண்டா ட்ரெஸ் வந்து இட்ஸ் கோன் பி லிட்டில் பிட் அன்கம்ஃபர்டபுள் ரைட்? மேபி வெளில போயிட்டு திரும்பி மேபி ஷீல் கம் அந்த கிஃப்ட் ஓப்பன் பண்றதுக்குள்ள திரும்பி உள்ள வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு எதுக்கு 2 டேஸ் அதெல்லாம் வீக்கெண்ட்லயே வரமாட்டாங்க. ஹைப்பு? அதெல்லாம் இதுக்கு எதுக்கு வரமாட்டாங்க. வீக்கெண்ட்லயே அவங்க என்ன ஹைப்பு? இன்னைக்கு வரமாட்டாங்களா? பின்ன ஹைப்பு? எதுக்கு? இவ்வளவுதானா? அவ்வளவுதான் இதுக்கு முடிஞ்சுச்சு. சவுண்ட் வரவே தேவையில்லையே. மாஸ்க் போட்டு எவனோ வந்துட்டு போனாங்க. அவங்க இதுக்கு தேவையில்லை, இந்த ஹைப்பு தேவையே இல்லையே. ஏதாவது யோசிச்சு கண்டென்ட் பாருங்க. கொடுத்தாங்கன்னா ஓகே. இதுக்கு சவுண்டே வர தேவையில்லை. எதுக்கு சவுண்டுன்னு போடுறாங்க? எதுக்கு வந்து யார் அந்த சாண்டா கேட்கணும்? ஸ்டோர் ரூம்ல இருந்து அனுப்பி வச்சுட்டாலே போதுமே. இதுக்கு ஆ கிஃப்ட் தேவையில்லையே. இந்த கிஃப்ட் சீரியஸா கிஃப்ட் எதுக்கு ஸ்டோர்ல இந்த வச்சிருக்கேன் போய் எடுத்துக்கோங்க அப்படின்னா எடுத்துக்க போறாங்க. எடுத்துக்கோங்கடா அப்படின்னா போதும். இந்த கண்டஸ்ட் எதுக்கு கொடுக்கணும்? அப்படி ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் சவுண்டுக்கு கொடுத்து சவுண்ட் வந்து எதுவுமே கொடுக்காம போல எதுக்கு இந்த மொமெண்ட்? நமக்கு எதுக்கு அந்த மூமெண்ட்? நமக்கு எதுக்கு எது ஆடியன்ஸ் நம்ம எதுக்கு உட்காந்து பார்க்கணும்? இதை வேற தேவையில்லாம எனக்கு என்ன வேலை கூட பிள்ளை நினைச்சிருக்கியா அப்படிங்க. இல்ல ஏன்னா இல்ல சவுண்ட் முகத்தையும் காமிக்க மாட்டீங்க. சவுண்டோட வாய்ஸ் தாங்க அங்க கேமே. அப்படியே வாய்ஸை வச்சு ஏதாவது ஒரு ரோஸ்ட் கிஸ்ட் பண்ண சொல்லிருக்கலாம் பண்ணா. பட் ப்ரோமோல அப்படி தெரியலையே எப்படி பண்ற மாதிரி. ப்ரோமோல ஓடுற மாதிரி காட்டிட்டாங்க. மார்னிங் நடக்க போகுதுன்னு சொல்லி காட்டியிருக்காங்களா நம்ம லைவ் ஆடியன்ஸுக்கு. இது காலைல நடக்க போகுதுடா, எந்திரிச்சு வந்து உட்காருங்கடான்றாங்க. ஐ திங்க் பிஃபோர் டான்சிங்கே வரும். மேக்கப் சாங் அப்போ வருவாங்க. அப்படிதான் இருக்கு. அப்படிதான் இருக்கும். சாங் போட்ட உடனே கிறிஸ்மஸ் சாங் போட்டுருவாங்க. உடனே உள்ள ஓடி வராங்களா இருக்கும். டாப் 5ல கொண்டு போறானுங்க. எவன் தெரியல எவனுக்கு கண்டென்ட் கொடுக்க போறாங்க. அந்த வீடியோ எனக்கு அந்த டாப் 5 வீடியோ வந்துட்டு லாஸ்ட் சீசன்லயாவது கொஞ்சம் ஒர்த்தா இருந்ததுங்க. ஐ மீன் ஒர்த் மீன்ஸ் ஓரளவுக்கு இருந்தது. இந்த சீசன்ல எவனுக்குமே இல்லையே. என்னடா கொண்டு போறீங்க? விக்ரம் கொண்டு வந்துட்டானுங்க அப்படின்னா விக்ரம் என்னத்தை காமிப்பீங்க? எமோஷனல் ட்ராமா வித் கனி அண்ட் கான்வர்சேஷன் அதை காமிப்பீங்களா? கனி கான்வர்சேஷன் காமிப்பீங்களா? வினோத்துக்கு அப்பப்ப கவுண்டர் போட்டாரு, ஓகே. அப்பப்ப ஏதோ சண்டை போட்டாரு, ஓரளவுக்கு ஓகே அப்படி சொல்லலாம். வேற யாரு இவங்க சேனலோட பிளான்? திவ்யாக்கு என்னடா போடுவீங்க அப்படின்னு இருக்கு. அரோராக்கு என்னடா போடுவீங்க? அரோராக்கு என்ன கண்டென்ட் போடுவீங்க? போடுவாங்க. வேற யாரு இவங்க சேனல் ப்ராடக்ட்? சபரி வந்தா பேசுனதுலாம் போடுவாங்க. ஐயோ ஒரு வாமமெண்ட் கூட ஒருத்தங்கிட்ட கூட இல்லங்க. சபரிக்கு யோசிச்சு பாருங்களேன். ஏவிக்கு என்ன போடுவான்? பாரு அடிச்சதுதான் ஹைலைட். அங்க பாரு அடிச்சதுக்கு நட்டரெல்லாம் போடுவாங்க. அத எடுத்து போடுவானோ மேன் ஹேண்ட்லிங் எடுத்து போடுவாங்க. ஐயோ இந்த சீசன் ரொம்ப மொக்கையா போகுது. இதை வேற நம்ம 24 நேரம் பார்க்கணும். அந்த டாப் 5 கண்டஸ்டன்ஸ் சத்தியமா பாரு இல்லைன்னா ஒர்த்தே இல்லாத போயிடும். மை காட். ஷிவினோடதுல எவ்வளவு கியூட்டா இருந்தது, எவ்வளவு போல்டா இருந்தது. நந்தினி இந்த வாவ் நார்மலா ஃபேக்டர் இருந்தது. பேசிக்கோ. ஓகேங்க ஓகே ஒரு ரவுண்ட் அடுத்த ரவுண்ட்ல பேசுவோம். ஓகே ஷூர். நார்மலா பேசுங்க. ஹாய். வர வர பேசுறவங்களோட கவுண்ட் குறைஞ்சிட்டே இருக்குல்ல இந்த குரூப்ல. ஃபேமிலி வீட்ல அப்படிதாங்க இருக்கும். எல்லா வாட்டியும் என்ன சரி ஃபேமிலி வீட்ல நம்ம யாரை திட்ட முடியும்? யாரு கூட சண்டை போட முடியும்? எல்லாம் தலையாட்டிட்டு போயிட நம்ம வேண்டியது. அட்லீஸ்ட் அப்ரிஷியேட் பண்றதுக்காவது கண்டென்ட்ஸ் இருக்கணும்ல. இவங்க அம்மா நல்லா அதுவும் இல்ல. பண்ணாங்க, அவங்க நல்லா பண்ணாங்க. இப்போ கண்டஸ்டன்ஸ் தாண்டி அவங்க பேரண்ட்ஸே ரொம்ப டாக்ஸிக்கா ஆன மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ஆக்சுவலி எனக்கு வந்து கானா வினோத் பத்தி ஒரு சின்ன இது நோட் பண்ணிட்டு இருந்தேன். அவரு வந்து இப்போ அந்த சில ஏரியால வந்து நல்லா இப்படிதான் பேசுவாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம் தான். இப்படிதான் இருக்கணும். நம்ம வேற மாதிரி பேசுவோம், அவங்க வேற மாதிரி பேசுவாங்க. ஆனா அவர் எடுத்த உடனே அந்த வாயா போயா அதெல்லாம் ரொம்ப ஒரு ஆடா இருக்குல்ல. சடனா ஒரு மாதிரி சொல்றாரு. அது எப்படி அவரு ரியலைஸ் பண்ணி டக்குன்னு அப்படியே சாஃப்ட் ஆயிடுறாரா? அவசரப்பட்டு பேசுறாரு, லிசனிங் ஸ்கில் இல்லைன்றதுலாம் ஓகே. பட் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப இந்த இப்போ கமருதீன் வந்து எப்படி திட்டுறாருன்ற மாதிரி இந்த வாயா போயாலாம் நம்ம ஜென்ரலா நார்மலா ஒரு ஒரு என்ன சொல்ல ஸ்ட்ராங் டோன் சொல்ல மாட்டேன் தானே. ஃப்ரெண்டா வாயா பீக்கா போய் அப்படின்னு மாதிரி பேசுறதுனா ஓகே. வாயா போயான்றது ஒரு மாதிரி யோ அப்படிலாம் பேசுறது ரொம்ப ஒரு மாதிரி. அதை எப்படி டெலிகாஸ்ட் வேற பண்றாங்க. இதெல்லாம் பார்த்தா இப்போ யாரு நம்ம அமித்தோட ஒய்ஃப்லாம் பார்த்தா ஒரு அஃபெண்ட் ஆக மாட்டாங்களா? எப்படி நம்ம ஹஸ்பண்ட் இப்படிலாம் ட்ரீட் பண்ணா அவரை வேற ஃப்ரெண்ட்லின்னு சொல்லிக்கிறாங்க. அவரோட இதுவே வந்து ரொம்ப கேர்ள்ஸ் கிட்ட வந்துட்டு ரொம்ப அவர் பேசுறதெல்லாம் நம்ம மைண்டு நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பா இருக்கு. அதுவும் அரோரா கிட்ட ரொம்ப ஒஸ்டா இருக்கு. அதுதான் வந்து அவர் எல்லார்கிட்டயுமே கனிக்கிட்ட மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அவர் கொஞ்சம் கனிக்கிட்ட திவ்யா கிட்ட மட்டும்தான் ரொம்ப அந்த மாதிரிலாம் பேச மாட்டேங்கிறாரு. பாருக்கிட்டயுமே சம்டைம்ஸ் அந்த மாதிரி தான் பேசுறாரு. ஆனா அது அந்த அளவுக்கு இல்லை. பட் அரோரா கிட்ட ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து பேசுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இல்லை. அவங்க ஒய்ஃபை சொல்லிட்டு போயிருக்காங்க. வீடியோலாம் வச்சிருக்கேன், ப்ரூஃப் இருக்கு. எனக்கு அது புரியல என்ன ப்ரூஃப் பத்தி பேசுறாங்கன்ட்டு. அவர் நார்மலாவே அப்படிதான் இருப்பாரா? ஒருவேளை இங்க வந்ததுனால ப்ரூஃபை வச்சுட்டு அவங்க உதைக்க போறாங்களான்னு தெரியல அவரை. பட் ஆனால் ரொம்ப அது ஆடா இருக்கு.
நம்ம எப்பவுமே பேசுற மாதிரி தான் யாருமே அந்த ஒரு ஒரு லைனாவே ஒரு பார்க்குற மாதிரி, அதாவது கெட்டதோ நல்ல குணமோ ஒரு பார்க்குற மாதிரியே இல்லை இவங்க கிட்ட. ஒரு மாதிரி வியர்டா இருக்கு. இது எப்படி சொல்றதுன்னே தெரியல. அண்ட் இவங்க விக்ரம் வந்துட்டு எல்லா ஃபேமிலியும் பார்க்கும்போதும் யாருக்காவது நோட்டீஸ் பண்ணீங்களா? விக்ரம் ஒரு மாதிரி எப்படி சொல்றது? கனெக்ட் ஆகுற மாரியே தெரியல. ஈவன் குழந்தைங்ககிட்ட கூட அந்த அளவுக்கு இப்ப அமித்லாம் நேத்திக்கு பார்த்தீங்கன்னா, கானா வினோதோட குழந்தைய அப்படியே ஃப்ளை பண்ற மாரிலாம் வச்சு ரொம்ப எல்லார் ஃபேஸ்லயுமே ஒரு ஹாப்பினஸ் தெரியுது. பட் ஆனா விக்ரம் வந்து ரொம்ப மாரி ரொம்ப ஒரு மாரி வியர்டா பிஹேவ் பண்ற மாரி இருக்கா? அதாவது நோட்டீஸ் யாருக்கா டிஃபரன்ஸ் தெரியுதா? இல்ல எனக்கு மட்டும் அப்படி தெரியுதா? எனக்கு அப்படிதாங்க இருக்கு. நான் முதலே சொல்லிட்டேன். நான் முன்னாடியே ஒரு சொல்லிட்டேன். மாரி இல்ல, இப்போ ஒரு வேண்டாத கெஸ்ட் வந்தாக்கா ஈ நமக்கு ஒரு மாரி இருக்கும்ல வீட்ல. நம்ம பார்க்க மாட்டோம் அவங்கள. ஒருத்தங்க பிடிக்காதவங்க அப்படிதான் இருக்கு வந்தாங்கன்னா, ஆக்சுவலி. இல்ல சுபா சுபா வந்து தொல்ல ஏன்டா பண்றாங்க. வர்றீங்கன்ற மாரி தான் ஒரு பண்றாரு அவரு. மாரி அவர் ஃபேஸ் ரியாக்ஷனே ஒரு மாரி தூங்கி எழுந்து வந்தவங்க, இல்ல ரொம்ப நேரம் ஆயிட்டு தூங்காம இருக்கிறவங்க முகம் ஒரு மாரி இருக்கும் தெரியுமா? அப்படியே ஒரு மாதிரி குழந்தைங்க கிட்ட கூட அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு அவர் இது பண்ற மாரி தெரியுது. கொஞ்சம் பிளேஃபுல்லாலாம் இருக்கிற மாரி தெரியல. அவர் மட்டும் தான் அந்த வீட்ல எனக்கு தெரிஞ்சு எல்லா ஃபேமிலி கூட பேசும்போதும் ஒரு மாதிரி பண்றாரு. அது எனக்கு ஸ்னப் வேற பண்ணி விட்டாரு அவங்க அப்பா இது சொன்னபோது. அது கூட ஓகே. அது அவங்க அப்பா அம்மா நெனச்சு பேசணும் சமாளிச்சுட்டாரு. பட் ஸ்டில் பேசுறத தாண்டி அவர் ஆக்சுவலா பேசவும் மாட்றாரு யார்கிட்டயுமே ரொம்ப ஜாஸ்தி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ம். பேசினாலும் இப்படி ஆனா ஒரு மாரி ஆட் மேன் அவுட் மாரி இருக்கிற மாரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு விக்ரமோடது. பார்வதி தான் ஏன் ரொம்ப எனக்கும் அந்த ஃபீல் இருக்கு. இட் ஹஸ் பீன் தேர். எனக்கு வந்து ம். குழந்தைங்க கூட பெருசா அவர் பக்கத்துலலாம் மாட்றாங்க. ம். ஏன் அப்படி? தே ஆர் ஒரு மாரி ஒரு மாரி இல்ல நம்ம அதான் சொல்றேனே, சொன்ன மாரி கெஸ்ட் யாருனா வந்தா நமக்கு பிடிக்காதவங்க அப்படின்ன மாரி பட்சத்துல நம்ம கொஞ்சம் அப்படியே ஹாய்ன்ட்டு போயிடுவோம் தெரியுமா? சும்மா ஒதுங்கி போயிடுவோம்ல. அந்த மாரி ஒரு பிஹேவியர். மேபி அவங்க அவங்க வீட்லருந்து வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாரு போல. வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் நார்மலா வர அதுதான் போறாரு. நான் சொல்லவா என்ன பண்ணுவாருன்னு. அழுதுட்டே இல்ல அவரு என்ன தெரியுமா சொன்னாரு? நர்மதா உங்க கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்றேன். ஆ. அதாவது ஃபேமிலிய வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க வந்து அவங்களோட டைம் என்ஜாய் பண்ணிட்டோம்னா பேக்ல நிக்கிறேன் அப்படிங்கிற மாரி யார்கிட்டயோ கன்வே பண்ணான். எதுக்கு? இதுவுமே அப்படிதானே. ஓகே. அப்போ இவர் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரா? மத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்களா? பட் பாரு மட்டும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. பாருக்கு ஏதாவது ஹைலைட் வந்துருமோன்ட்டு அத மட்டும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க கேங்கா சேர்ந்து. அட்டாக் மோட். ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு பார்வ மாட்டவே யாரும் போமாட்டாங்கன்னு தோணுது எனக்கு. ஏன்னா அவங்க ஏதோ கேட்டுற போறாங்களா? அப்படின்ற மாரி எல்லாருக்குமே அந்த பயம் இருக்கு. ஆனா சொன்ன மாரி புடிச்சிருக்கோ, புடிக்கலையோ, சரியோ, தப்போ ஆக்சுவலி ஷி பாருன்னு இஸ் போய் பீன் வெரி இதுங்க சரியா? அவங்க வந்து எவ்வளோ ஸ்னப் பண்ணாங்க. ம். சிரிச்சுட்டே விட்டுருச்சு. இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். வேற யாராச்சும் வீட்டுக்குள்ள இருக்கவன் பண்ணியிருக்கணும். ம். திவ்யா போர்க்களமே உருவாயிருக்கும் அங்க. பெஸ்ட்டா பிஹேவ் பண்றாங்கல்ல. அவங்க அம்மா, அப்பா வச்சு கூட அதுல ஒரு ப்ளே தேட பாக்குறாங்க. ஆக்சுவலா அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த கமருதீனுக்கும் திவ்யாவுக்கும் ஒரு ஃபைட் வந்ததுல்ல. அது கூட பயங்கரமா வீக்கெண்ட்ல இது பண்ணாங்க. ஆமா. அதுல ம். அவரு திவ்யா மாதிரி தல அப்படின்ற வேர்டு தான் எனக்கு தெரிஞ்சு கமருதீன் ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த திவ்யான்ற ஒரு வேர்டு ஏன் சொன்னீங்கன்னு எனக்கு அவ்ளோ சண்டையே பெருசா கொண்டு இல்லங்க. அது ட்ரிகரிங் வேர்ட்ஸ் எவ்வளோ தெரியுமா யூஸ் பண்ணாங்க? "நீ யாருன்னு தெரியாதா? நீங்க பண்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாதான்னு" சொல்லிட்டு பார்வ வேற உள்ள இழுத்து போடுறாங்க. தான் அதெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு அவன் போடின்னு சொன்ன உடனே புடிச்சுக்கிட்டாங்க. போடி. போடியா அதான் சொல்ற? சொல்றேன். என்ன போடி அவ்ளோ சொல்ல சொல்ற? வந்து திவ்யா அப்படின்னு ஒரு சின்ன அவங்க பேர அவர் அதுவும் அவர் ரொம்ப சட்டிலா தான் ஸ்டார்ட் பண்ணாரு கமருதீன் ஆக்சுவலா. ஆனா அதுக்கே அப்படி குதிச்சாங்க. ஆனா இப்ப இவங்க எங்க பார்த்தாலும் பார்வ பத்தி நேத்து கூட நம்ம பேசினோம் இல்லையா? அவங்க பார்வ வந்துட்டு அவ வந்து இந்த வுமன் கார்ட் யூஸ் பண்ண பார்க்குறா. அவன வந்து பேட் டச் சொல்றா. அது என்ன கான்டெஸ்ட்ன்னு தெரியாம, இவங்களா வாய் விட்டுட்டு, இவங்களா ஒரு ப்ரீஜட்ஜ் பண்ணிக்கிட்டு, இவங்களா அப்படி பேசுறது மட்டும் சரியா? பாரு இல்லாம, இவங்க முன்னாடி தான் அவங்க அங்க உட்கார்ந்துருக்காங்க. தெரிஞ்சு தான் அவங்க பேர யூஸ் பண்ணாங்க. அதுக்கே அந்த குதி குதிச்சவங்க, அவங்க நாலேட்ஜே இல்லாம பின்னாடி போய் எங்க பார்த்தாலும் அரோரா திவ்யா, பாரு. கனி திவ்யா, ம். பாரு. எங்க பார்த்தாலும் பாரு சாண்ட்ரா திவ்யாவுனாலும் பாருன்ற பேர் தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ எதுக்கு அவங்க சொல்றாங்க, அவங்க ஒர்த்து கிடையாது. அவங்க நல்லா பண்ண மாட்றாங்க. அவங்க ப்ளே நல்லா இல்லன்றாங்க. அப்ப எதுக்கு அவங்க பேர யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க? திவ்யா வந்து அவங்களுமே தெரிஞ்சு இந்த 200% ம். கோட் வேர்ட் நான் என்ன யோசிக்கிறேன்னா, நீ வந்து இருக்கலாம். பெட்டி எடுக்காத. ஸ்ட்ராங்கா இரு. எல்லாரும் ஒர்த்து கிடையாதுன்ற மாதிரி ஒரு ஹிண்ட் குடுத்த மாரி தான் எனக்கு தெரிஞ்சு தோணுது. எனக்கு தெரிஞ்சு திவ்யாலாம் பெட்டி எடுக்க மாட்டாங்க. 200% அப்படின்னாக்கா, கண்டிப்பா சொல்லிட்டாங்களே 200% 200 எங்கிட்ட பெட்டி எடுக்க. எப்படி? 200% சொல்லிட்டாங்கல்ல. கண்டிப்பா வந்து பெட்டிலாம் வராது இப்போதைக்கு. ஆ இல்ல பெட்டி அவங்களுக்கு எனக்கு என்னன்னா, நீ டாப் 5ல வந்துருவ. இல்ல அந்த மாரி டாப் 3க்கு ஏதோ ஒரு இதுல வந்து நீ இருப்ப கன்ஃபார்மா அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதே பிக் பாஸ் கண்டிக்கவே இல்ல. லாஸ்ட் டைம் நம்ம நவீனாவோட மாம்க்குலாம் அவங்க சித்திக்குலாம் கண்டிச்சாங்க தானே ஆன்டிக்குலாம். ஒரு வார்னிங் கூட குடுக்கல. கோட் வேர்ட் மாரிலாம் பேசக்கூடாது. 200%ன்றது கோட் வேர்டுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுது. பிக் பாஸ் தெரியாதா? ம். இதே பார்வதி வந்து ஹிந்தில பேசினா, மலையாளத்தில பேசினாலாம் மலையாளத்தில பதில்
லாஸ்ட் டைம்ல ரொம்ப இன்னைக்கு ஒரு பண்ணி விஷயம் நோட் பண்ணீங்களா? பாரு வந்துட்டு இந்த மாதிரி ஷவுட் பண்றது கத்துவாங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது ம். அது திவ்யா ஃபேஸ ஃபோக்கஸ் பண்ணாங்க. திவ்யா அது அப்படியே என்னடா நம்ம டிராமா போட்டு உடைச்சிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருந்தது. இது யாரும் நோட் பண்ணீங்களான்னு அது தெரியல. கூட தான். ஆமா. ம். அவங்க அத ஓப்பனா பேசக்கூடாது அப்படின்னுட்டு அவங்க அம்மா அத வந்து ஒயிட் வாஷ் பண்றாங்களாம். லைக் கரப்பான்பூச்சி வந்தாலும் என் பொண்ணு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. அப்போ ஃபேமிலி மொத்தம் ப்ரீ பிளான்டா பக்காவா வந்திருக்கீங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நானுமே கத்துவேங்க. ஆனா இந்த மாதிரிலாம் இவ்ளோ அதாவது அவங்க கத்துறது எப்படின்னா இல்ல இந்த டிராமால எல்லாம் கத்தி கத்தி பழக்கம் போல. அதனால அப்படி கத்துறாங்க போல. நம்மளும் அண்ட் கத்து ஹெட்டேக்கு ஒரு ஒயிட் வாஷ், இதுக்கு ஒரு ஒயிட் வாஷ். எப்பான்னாச்சு. இல்லங்க யாருமே அந்த இப்பதான் கத்துறது ஒரு வாட்டி 2 வாட்டினா சரி ஏதோ சர்ப்ரைஸா ஒரு இதாயிடுச்சுன்னு வரும். அப்புறம் போக போக அதே வாய்ஸ் அதே பிக் பாஸ் தான் கூப்பிடுறாரு. அவர் கூடும்போதெல்லாம் கத்துனாலே ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் தானே. அந்த இடத்துல அட்டென்ஷன் வரணும்னு தானே பண்றாங்க. அப்படித்தானே நம்மளுக்கு தெரியும். அது இல்ல அவங்க கத்தல ஆக்சுவலா அவங்க ஒரு மாதிரி என்ன சொல்றது கத்துறதுனா கூட டக்குன்னு இது பண்ணுவாங்க. அவங்க ஒரு மாதிரி எப்படி சொல்றதுன்னு தெரியல அவங்க கத்துறத. அட்டென்ஷன் தான். பர்பஸா பண்ணாங்க. இல்ல ரொம்ப தான் போல்டுன்றத வந்து ரொம்ப எக்ஸ்பிரசிவா காட்டிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. பட் அது எல்லா டைமும் ஒர்க் அவுட் ஆகாதுல்ல. அது இல்ல ஒரு சின்ன பிசிக்கல் டாஸ்க்குக்கே சபரி கூட போய் நான் போக மாட்டேன், அவன் இது பண்ணிடுவான் அப்படி பண்ணிடுவான்னு ரொம்ப சேஃப்டியா இது பண்ணி ப்ளே பண்ற மாதிரி பண்ணாங்க. ஒரே ஒரு கேப்டன்சி டாஸ்க்குக்கே பண்ணாங்க அந்த மாதிரி. அப்போ பிசிக்கலா நீங்க போல்டா இருக்கிறவங்க போல்டா பேசுறவங்க பிசிக்கலுமே அந்த போல்ட்னஸ் காட்டணும்ல. ரொம்ப ஆக்டிங் பண்ற மாதிரி இருக்கு. சாண்ட்ரா வந்து மேபி பசங்களை பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப வைப் ஆயிட்டாங்க. அது பார்க்க ஆக்சுவலி ஹாப்பியா இருக்கு. சாண்ட்ரா வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா இதே மாதிரி ஒரு 2 வீக்ஸ் இருந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் கேமே மாறி இருக்குமோன்னு தோணுது. நல்லா கொஞ்சம் ஹாப்பியா இருக்காங்க. டான்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்றாங்க ஆக்சுவலா அவங்க. அவங்க டான்சர் கூட நினைக்கிறேன். பட் அந்த நார்மல் சாங்குக்கே கூட அவங்க ஆடுறதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. அண்ட் சுபிஷாக்கு வந்து இன்னைக்கு பாரதி கொஞ்சம் அட்வைஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது வர்த்தா? பட் லேட்டா அதுக்கான டைம் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். குட் தான். சுபிக்ஷா வந்துட்டு பேசுனாங்க விக்ரம் கிட்ட, சபரி கிட்ட, கனி கிட்ட. அவங்க 3 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை எப்படி பண்ணாங்க பாத்தீங்களா அந்த சீனு? நீ குழந்தை அப்படின்ற மாதிரி அவளை ட்ரீட் பண்ற மாதிரி அவங்க சொல்றத வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்றாங்க. அந்த பொண்ணு ஆனா ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். நீங்க பார்வதினால பண்றீங்களா இல்ல இதே வேற யாராவது வச்சுதாலும் பண்ணிருப்பீங்களான்னு கேட்டிருக்கலாம் அந்த பொண்ணு. அப்ப என்ன பதில் சொல்லிருப்பாங்கன்னு தெரியல. எனக்கு என்னவோ அந்த பொண்ணு ரொம்ப எப்படி சொல்றது ஒரு இப்போ கொஞ்சம் லைட்டா அவ இன்ஃபீரியரா ஃபீல் பண்ற அளவுக்கு அவங்க இன்னைக்கு பிஹேவ் பண்ணாங்களோன்னு தோணுது. ஏன்னா கனி, சபரி அண்ட் விக்கல் சேர்ந்து பண்ணாங்க. விக்கல்லாம் அந்த பொண்ணை பார்த்த லுக்கே எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிடிக்கல. நீலாம் என்ன கேட்குறியா? நீ என்ன இப்போ பெருசா ட்ரை பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு லுக் மாதிரி கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்னைக்கு ஆக்சுவலாக இன்னைக்கு தான் நான் ரொம்ப விக்கலோட அந்த இது ஃபேஸ் எல்லாம் ஒரு காட்டுறதெல்லாம் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாவே இன்னைக்கு ஃபீல் ஆச்சு. மேபி இன்னைக்கு டே பேட் டே அவருக்குன்றனால அப்படி நான் ஃபீல் பண்ணான்னு தெரியல. ஆனால் ரொம்ப இன்னைக்கு ஃபேஸ் வந்து சுபிக்ஷா கிட்ட மற்றவங்க வீட்டில் ஒரு மாதிரி காட்டிட்டு இருந்தாரு. சரி ஓகே மேம். அவனுக்கு ஒரு ஜெலசி கேரக்டர் தாங்க விக்ரம் எப்பவுமே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த வைபா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது கேர்ள்ஸ் ஐ மீன் ஃபர்ஸ்ட் வந்து சாரு, சாண்ட்ரா, சுபி 3 பேர் ஆடிட்டு இருந்தாங்க. இது திவ்யா வந்ததுக்கு அப்புறம் மிங்கிள் ஆனாங்க. அவங்க அந்த இது இருக்கிறாங்க. திவ்யா வந்தாங்க. அதுக்கப்புறம் கனி அங்க இருந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. இது எல்லாமே நடந்தது. அண்ட் விக்கல்மும் ரொம்ப நேரம் தான். அதுக்கப்புறம் அவனும் வந்து ஜாயின் ஆயிட்டான். எல்லாருமே ஒரு இது வந்து டைம் அதை எடுத்தாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் இன்னைக்கு சுபி பாரு பேசிக்கிட்டு இருந்தது விஷயம் வந்துட்டு குட்டு தான், கரெக்டு தான். பட் சுபிஷா வந்து லேட்டா கொஞ்சம் ரியலைஸ் பண்றாங்களோன்ற மாதிரி தோணுது. பட் இந்த வாரம் வெளியே போகாம இருந்தா மேபி சுபிக்ஷா ஃபேமிலி வீக் அப்புறம் நல்லா ப்ளே பண்ணா நல்லா இருக்கும். அவர் டாப் 5 வரணும்னு ஆசைப்படுறேன். சுபிக்ஷா தான் இந்த வீக் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். தெரியல, பேட் லக் என்ன ஆகும்னு தெரியல. அண்ட் சாண்ட்ராவும் பாரும் பேசிக்கிட்ட கான்வர்சேஷன் சூப்பரா இருந்தது. யாராவது பாத்தீங்களா? அந்த கேம் டாக்ஸ் அவங்க 2 பேருமே எப்பவுமே நல்லா இருக்கும். அனலைஸ் இல்ல சுபிக்ஷா ஆர் அமித் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிங்கிள் எவிக்ஷன்னா சுபிக்ஷா மட்டும் தான் போவாங்க. டபுள் எவிக்ஷனா மேபி அமித் வாய்ப்பு இருக்கு. பட் பாவம் விக்ரமால 2 பொண்ணோட கேம்ஸ் போச்சு, ஸ்பாயில் ஆச்சு. இல்ல அப்படிதான் நான் சொல்லுவேன். ரம்யாலாம் கூட எனக்கு தெரிஞ்சு விக்ரமால் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கூட அவர் தான் போய் இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத இப்படி அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஆக்சுவலா எஃப்ஜே வந்து இப்போ ஒரு கோர்ட் டாஸ்க்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதுவும் ஆத்ரே வந்த வீக்லலாம் ரொம்ப கம்முன்னு தான் இருந்தாரு. அதுக்கு முன்னாடி 2 வீக் வந்து வியானா கூட அப்படியே போயிட்டு இருந்தது அவருக்கு.
அதனால பெருசா விக்ரம் இது சொல்லல ஒன்றும் அவர்கிட்ட. பட் முன்னாடி ஸ்டார்டிங்லலாம் எஃப்ஜேவை கூட விக்ரம் தான் ரொம்ப கையில் வச்சுட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு. அதனாலே கொஞ்சம் விக்ரம் இது எஃப்ஜே கம்மியாக இது பண்ணிட்டு இருப்போம். எப்போவாவது நடுவில் எழுந்து பேசுவா. இப்போ விக்ரமே அவர் பேசுனதுக்கு அப்புறமா தான் அவரால் வந்து இது பண்ண கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டார் ஓப்பனாக அவர் அப்படியே. சரி என்ன வேணா பேசு அப்படின்ற மாதிரி. யாராவது பேசுங்க, நான் நெக்ஸ்ட் பேசுறேன். ஜானரி இருக்காங்க, பிரகாஷ் இருக்காங்க. 2 பேர்ல யார் பேசணும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிடுறேன். நான் சப்போஸ் தூங்கிட்டேன்னா சொல்ல முடியாது. ஹாப்பி கிறிஸ்மஸ் சாம். ஹாப்பி கிறிஸ்மஸ் சாம். ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ. மேரி கிறிஸ்மஸ் விஷ் யூ த சேம். ஜான் பேசட்டும், கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன். இல்ல நான் வந்து வெறும் ஹாப்பி கிறிஸ்மஸ் நான் வேணா சொல்றேன். ஐ நோ இந்த வாரம் எப்போ முடியும் இருக்குங்க ஐ நீங்க நோ. பண்ற வேலையில. ஜான் ஏன் சொன்னாங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன். நேற்று சொன்ன சேம் டைலாக். நான் சும்மா தண்ணி கேட் போட வந்தேங்க. எக்ஸாக்ட்லி. இல்ல நான் சொல்ல வந்ததை வந்து ஐயோ சாம் எடுத்துட்டாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி அவரு எல்லாருக்கும் நான் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிக்கிறேன். ஐயோ இப்ப நம்ம என்ன சொல்றது அப்படின்னு. சரி நான் அவ்வளவு அதே சொல்லலாம். இல்ல ஏன்னா ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் இன்னைக்கு ஷோ பார்க்கல. ஸோ ஐ ஹாவ் நோ ஐடியா. வெறும் ஃபியூ கிளிப்ஸ் தான் பார்த்தேன். ஸோ அதனால நான் வெறும் ஜஸ்ட் நீங்க பேசுறத வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே இன்னைக்கு இதெல்லாம் நடந்ததுன்னு. ஆனா நாளைக்கு ப்ரோமோ பார்த்தப்போ ஐயோ சவுண்ட் உள்ள வந்துட்டு போயிடுவாங்களா அப்படின்னு தான் எனக்கே தோணுச்சு. கொஞ்ச நேரம் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துக்குமே அப்படின்னு எனக்கும் தோணுச்சு. இல்லை எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நாளைக்கு ஃபர்ஸ்ட் வேற யாராவது சாண்டாவை வந்துட்டு கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்புறமா சவுண்டு வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபன் கேம் மாதிரி வச்சு ஏதாவது வச்சு சவுண்டை வர வச்சு ஏதாவது ரிவீல் பண்ணுவாங்கன்னு தெரியல அவங்கள. கண்டிப்பா அப்படி பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு எல்லாரும் சவுண்ட் சொல்லிட்டாங்க இல்லையா? கண்டிப்பா ஒரு 10 to 15 மினிட்ஸாவது அங்க இருக்கிற மாதிரி காட்டுவாங்க கண்டிப்பா நினைக்கிறேன். எனக்கு வந்து நாளைக்கு வந்து மிட்வீக் எலிமினேஷன் ஏதாவது தூக்கிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையாவே நல்லா இருக்கும். ஆனா இந்த வாரம் தூக்க மாட்டாங்க யாரும். ஏன்னா ஃபேமிலி வரணும்ல. இல்லை வந்துட்டு போயிருப்பாங்க உடனே இந்த வீக் பண்ணா எப்படி? அதனால கண்டிப்பா தூக்க மாட்டாங்க இந்த வாரம். இன்னும் 2 days இருக்குல்ல. இன்னும் எத்தனை ஃபேமிலி வரணும்? வாரு, அம்ரு, அரோரா, 5. 5. ஓகே நாளைக்கு 2 நாளா நாளைக்கு 3 இல்ல நாளைக்கு 3 நாளா நாளைக்கு 2வா எப்படி? நாளைக்கு 3 அதுல ஒரு ஃபேமிலி இதாகும். நாளைக்கு கழிச்சு 2. 24 hours வாரு. ஓகே 24 hours பாருவா. நாளைக்கு போயிட்டாங்களா அப்படின்னா? கன்ஃபார்மா விக்னேஷ்? அப்ப சவுண்ட் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் பாரு ஃபேமிலி மேபி வரும்னு நினைக்கிறேன். எங்க இதெல்லாம் அநியாயமா இருக்குங்க. யார் அந்த சாண்டான்னு சொல்லிட்டு சவுண்ட் என்ன 10 நிமிஷம் வரதுக்கா? ஒரு ஃபுல் டே கொடுங்க, ஜாலியா இருக்கும். நீங்க சவுண்ட் ஃபேன் இல்ல? என்னங்க இதெல்லாம் அநியாயமா இருக்கு. நான் ஒத்துக்கவே மாட்டேன் இதெல்லாம். இல்ல இந்த கூடலாம் அவங்க இருக்கிறதுக்கு எப்படி முடியும்? பாவம். மட்டும் இல்ல விசிறி ஏசி எல்லாமே அரசியமா என்ன செய்யும் இல்லையா? எனக்கு அதான் சொல்றேன்ல, நீ ஒரு டைம் போஸ்ட் போட்டுக்க. நான் உனக்கு என்னடா சவுண்ட் பத்தி தெரியும்னு கேட்டேன். அப்படியே பார்த்தேன். சரி ஓகே உனக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்க கூடாது. போகணும் அந்த பக்கம் அப்படின்ட்டு. திவ்யா பிஆர் போலையா? எங்க இருந்து வந்தானே தெரியல. பொசுக்குன்னு வந்துட்டு சவுண்ட் வந்து சப்போர்ட் பண்ண போறாங்க. ஜீரோ ஃபாலோ பண்ண மாட்டாங்கடா. நீ புதுசா தம்பி நேத்து ஐடி ஓபன் பண்ணிருப்ப. போயிட்டு பர்த்டே கொண்டாடிட்டு வந்தான். சோ இல்லையா? திவ்யாவே பாதி சவுண்டாமே. திவ்யா வந்து சவுண்ட் வந்து திவ்யா சப்போர்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லி சொன்னேன். அதெல்லாம் பண்ண வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் என்னதாலும் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணா சவுண்டுக்கு தான் நெகட்டிவா போகும். அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போட்டுருக்கேன். உனக்கு என்னையா சவுண்டை பத்தி தெரியும்? சவுண்டும் திவ்யாவும் க்ளோஸ் அப்படின்னாங்க. டேய் க்ளோஸ் பண்ணிடுறேன் போய். நீ பண்ற வேலைக்கெல்லாம் ஐயோ அர்ச்சனான்றாங்க, சவுண்டுக்கு வந்துட்டாங்க. போன தடவை வந்து இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட்லாம் திருப்பி இந்த லாஸ்ட் 2 வீக்ஸ் போகும்போதே போயிட்டு இவனுக்கு எல்லாம் ஷேர் பண்ணும்போது தலை வெடிச்சிடும். இவனுக்கு சொல்ற இன்ஃபர்மேஷனால நான் இன்னும் 100 நாள் கூட இருப்பேன். இவனை வந்து துரத்தி விடுங்க. இவனுக்கு பண்ற இவனுக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷனால தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு புலம்புன பொண்ணு அது போய் ஒருத்தவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குன்னு சொல்றீங்களேடா. சொன்னாலும் ஞாபகம் இருக்காதியா? இவங்களுக்கு அதுவே புரிய மாட்டேங்குது.
அது போஸ்ட் அவங்க வந்து இந்த சீசன் ஆரம்பிக்கும் ஒரு போஸ்ட் போட்டாங்க சரியா, உள்ள போறதுக்காக கண்டதை பிளான் பண்ணேன், டான்ஸ் கிளாஸ் போனேன், எக்ஸசைஸ் பண்ணேன் அப்படின்ட்டு. ஒண்ணுமே அங்க வீட்டுக்குள்ள போய் பண்ணல அவங்க. திவ்யாவா? சவுண்டு போட்டிருந்துச்சுயா இந்த சீசன் ஓ ஆரம்பிக்கும் போது. இன்ஸ்டால போட்டிருக்காங்க போன சீசன் போறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஷாப்பிங் அவங்களே பண்ணியிருக்காங்க, டான்ஸ் கிளாஸ் சேர்ந்துருக்காங்க, ஜிம்முக்கு போயிருக்காங்க. ஏதாச்சும் ஒன்னாவது யூஸ் ஆச்சு வீட்டுக்குள்ள. டான்ஸ் இஷ்டத்துக்கு ஆடினது. சுனிதா ஆனா ஸ்டெப்ஸ்லாம் பயங்கரமா இருக்கும். அதான் சொன்னேன் இவங்க எங்களுக்கு கஷ்டப்பட்டு டான்ஸ் பண்ணிட்டு ஹைலைட்டே போனது. வந்து அந்த தலையில மீன் பேக்கை போட்டு இது பண்ணதான். ம் ஒரு இல்ல பீன் பேக்ல படுத்து அது கிடந்து அதை வச்சுக்கிட்டு ஒரு கண்டென்ட். கேமரா பூரா அங்கதான் இருக்கு. ஆனா கியூட்டா இருக்கும் அவ பண்றது ஒவ்வொரு சில மொமெண்ட்ஸ் நல்லா அந்த இல்லைங்க இருக்கும். சாண்டா இன்னைக்கு கூட ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா. இன்னைக்கு திவ்யா தான் இன்னைக்கு வந்து என்ன சொல்றது, ஷாலை தூக்கி மூஞ்சில மறைச்சிக்கிட்டு ட்ரை பண்றது. அப்புறம் அந்த என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க சோஃபால இன்னைக்கு. லிவிங் ஏரியா சோஃபால ஏதோ படுத்துட்டு இருந்தாங்க. ஆஹ் அது அம்மா நீயா இருமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. அதான் சொன்னேன், நீ ஏமா இப்படி நீயா இருமா, ஏமா சவுண்ட ட்ரை பண்ற, அது ஏமா வராது. அர்ச்சனாங்கிற பேரை ட்ரை பண்ற, அது ரெண்டுமே வராது உனக்கு, ஏமா ஆர்டிபிஷியலா இருக்குதுமா ரொம்ப அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கடுப்பா இருக்கும். அர்ச்சனா அர்ச்சனா ஏன் அந்த பேர் எடுக்கிறீங்க? ஐடியா இல்ல நீங்க இல்ல அந்த அவங்க பேரை அவங்க முழுவதும் அப்படிதான் எடுக்காதீங்க. பிஆர்ஸ் எல்லாம் கதறிட்டு இருக்கிறாங்கங்க. என்னங்க நாங்க இல்லைங்க. இல்ல வாரம் போட்டாங்க பாத்தியா, நான்லாம் பாக்குறேன். டேய் ஓபன் பண்ணி அதுவும் 2 அதோட நாள் கூட ஆகலடா. அஃபிஷியல் இன்ஸ்டால போட்டுச்சு. அபிஷியல் நான் இன்ஸ்டாகிராம்ல அர்ச்சனான்னு போடுறாங்க, மனசாட்சியே இல்லாம. வின்னருக்கான மெட்டீரியல் என்னன்னா எல்லா பிளேயர்ஸும் அகைன்ஸ்டா போய் போல்டா டைரக்டா அட்டாக் பண்ணணும். எதுனாலும் எதுவுமே பண்ணாம நீ பின்னாடி இருந்து தானே பண்ணுவேன். அவங்க கிட்ட சாண்டா கிட்ட சாதாரண கிச்சன் கவுண்டர் கிளீன் பண்றதுக்கு அதுக்கும் பேச மாட்டாங்களாம். கனியும் திவ்யாவும் சேர்ந்து இல்லங்க இப்ப பேச வேணாம். அதுக்கே பயந்துங்க நீங்க என்னமா கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு வேற பிஆர் யாரு தாய் நீ? மாஸ்டர் பிளான் போடுற மாதிரி. இல்ல நம்ம எதுவும் பண்ண வேண்டாம், நைட் வரட்டும், அவங்க பண்ணலன்னா அதுக்கப்புறமேட்டுக்கா இதை பேசலாம். எதுக்கு இப்படி பேசுங்க. சரி, கானா வினோத்துங்க அந்த பையன் தான், புரியுதா அது? 1 ஹவர்ல அடிக்கடி இந்த கிச்சனை இவங்க கிளீனே பண்ண மாட்டாங்கன்னு சொல்றது 1 ஹவர்ல காட்டிட்டே இருக்காங்க. இன்னைக்கு 1 ஹவர்ல இந்த காட்டுனாங்க. வீக்கெண்ட்ல திருப்பி கேட்பான் அதை, கண்டிப்பா கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டென்ட் இப்படி கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் கனி திவ்யா நீங்க 2 பேரும் சாண்ட்ரா அமித் கிட்ட டைரக்டா பேச பயந்துக்கிட்டீங்க, அவங்கள பார்த்தா பயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட்டை மில்க் பண்ணி விடுவாங்க. வேதநாயகன்னா அதான், வேதநாயகன்னா பயம். அப்படி மில்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டென்ட்டை. இல்ல இல்ல ஏங்க கானாட்டெல்லாம் பேச இவங்க முடியாதுங்க, பண்ணா எல்லாமே நிறைய அலர்ட் விஷயத்த இருக்காங்க. ரிஜிஸ்டர் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் இவங்க ஜஸ்டிஃபை பண்றதுக்கு தான் அவங்க இப்படி பண்ணது. நிறைய விஷயங்கள் விக்ரம், கனி இவங்கெல்லாம் வந்து ஃபன்னா பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பல விஷயங்களை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்றதுக்கு அதுக்கு வந்து விஜேஸும் வந்து ஆமா இவங்கெல்லாம் பண்ணது வந்து கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி பேசி அதை நியாயப்படுத்திட்டு போடுவார். இவங்க பண்றதே ஒரு ரிஜிஸ்டர் கேம். ஓகே, உட்காந்துட்டு அவங்க இப்படி பண்றாங்க, இவங்க இப்படி பண்றாங்க, நம்ம ஃபன்னா சொன்னாலும் இவங்க இப்படி எடுத்துக்கிறாங்க. நீ முதல்ல எதுக்கு சொல்றீங்க? நீங்க சொல்றதுனால தானே அவங்க தப்பா எடுத்துக்கிறாங்க. இப்ப வந்து சொல்லுவாரு, கனி சொன்னது அமித் உங்க மேல வந்து வன்மத்துல சொல்லல, அவங்க வந்து ஃபன்னா சொன்னாங்க. லாஸ்ட் வீக் சாண்ட்ராக் சொன்னாங்க பாத்தீங்களா, வந்து அந்த மாதிரி வந்து கனிக்கு வந்து முட்டு கொடுப்பாரு விஜய். விக்கல்ஸ்க்கும். ஆமா விக்கல்ஸ்க்கும். ஆனா விக்கல்ஸ் வந்து கேம் ஆடாத மாதிரி இருக்குது. ஆனா அவன் வேணும்னே அங்கங்க ஒரு வேர்டை இல்ல போட்டு இல்ல விடுவான். அவன் ஏன்னா ஏதாவது கிளியரா அட்ரஸ் ஸ்டில் பண்ணணும் அப்படிங்கிற அவன் மாதிரி. எல்லார பத்தியும் தெளிவா